உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு இல்லையா? நம்ம ரிமெம்பர் யுவர் லார்ட் இன் யுவர் யூத் அப்படின்னு இருக்கும். எனக்கு திடீர்னு இந்த வசனம் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ஆமாம் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கி நான் இன்னொரு பைபிளில் நான் முதல்ல ரட்சிக்கப்பட்டு முதல்ல யூஸ் பண்ண ஒரு பைபிள். அது வந்து ஒரு கிரேட் 7ல் கிரேட் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது நான் யூஸ் பண்ண முதல் பைபிள், தமிழ் பைபிள். அதில் அதிகமாக வாசிப்பேன், ஃபுல்லாக எப்பயும் வாசித்துட்டே இருப்பேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தமிழில் இங்கிலீஷில் மாற்றி வாசித்துட்டே இருப்பேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வந்த உடனே அந்த ஈவினிங்க்கு யூத் மீட்டிங்னு இருக்கும். அப்போ யூத் மீட்டிங்க்கு பைபிள் படித்து கொஷின்ஸ் எடுக்கிறது, குவிஸ் கொஷின்ஸு, ட்ரிவியான்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம. ஆமாம், அப்போ நிறைய குவிஸ் இருக்கும், மனப்பாடம் பண்ணி சொல்லணும் சண்டே கிளாஸில், யூத் மீட்டிங்கில். இப்போ நிறைய ஃபான் மெமரிஸ் இருக்குது. இந்த பேப்பரை நான் இது பைபிளில் உள்ள ஒரு பக்கம் அவ்வளோ கிழிஞ்சு அப்படி பழைய பேப்பராக இருக்குது, பழைய பைபிள். என்னோடய மற்ற பைபிளுக்குள்ளே இது ஒரு பேப்பர் மட்டும் எப்படியோ மாட்டியிருக்கு. இதில் ஒரு சங்கீதம். அப்போ என்னுடைய பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது நான் எழுதியிருக்கேன். அது சங்கீத புஸ்தகத்தில் மொத்தமாக எத்தனை வசனங்கள் இருக்குது அப்படின்னு. அது 2561 வசனங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை தான் எழுதி வச்சுருக்கேன், இஃப் ஐ எம் ரைட். 2561. இப்போ இந்த பேப்பரை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ வசனங்கள், ஆணுடைய வசனங்கள். நம்ம முதல்ல ரட்சிக்கப்பட்ட புதுசில் நான் ஒரு ஹிந்துவாக இருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண். ஹிந்து கிறிஸ்டியன் அப்படி மிக்ஸ் ஆகி இருக்கும். அதிகமாக ஹிந்து கோவிலுக்கு போகிறது அதெல்லாம் ஞாபகம் இருக்குது எனக்கு. அதுலேருந்து ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என்னையும் அவருடைய பிள்ளையாய் மாற்றி அவருக்காய் இப்போ ஜீவிக்கும்படியாய் என்னைய எடுத்த கிருபைக்காய் இயேசுவுக்கு நன்றி சொல்கிறேன். நான் இதெல்லாம் ரொம்ப பொக்கிஷம்னு நினைப்பேன். நான் இந்த மாதிரி உங்கள்கிட்டையும் இருக்குது அப்படின்னா, பழைய பைபிளில் நீங்கள் அப்படியே மெடிடேட் பண்ணி நீங்களும் ஆண்டவரும் இருந்த அந்த தருணங்கள் அதெல்லாம் அப்படி நீங்கள் முடிஞ்ச அந்த மாதிரி ஒரு சின்ன ரெக்கார்டிங். நான் பொதுவாக அந்த மாதிரிலாம் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். ஆனால் இதெல்லாம் வாழ்க்கையில் நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க இதெல்லாம் ஒரு நாள் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. என்னோடய ஹஸ்பண்டும் இப்படி ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் இப்போ திரும்பி நான் பார்க்கும்போது ஒவ்வொன்றா வீடியோஸ் அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ப்ரெஷியஸ். அதெல்லாம் இந்த மாதிரி டெக்னாலஜிஸும் இருக்குது இந்த நாளில். அதனால் அதெல்லாம் நல்ல முறையாக அதை பிரயோஜனப்படுத்திக்கிட்டோம்னா வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் நமக்கே ஒரு நாள் அதை அப்ரிஷியேட் பண்ணுவோம், அதை ரொம்ப செரிஷ் பண்ணுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அப்படி நன்றி சொல்கிறது நமக்கு பலன் இல்லாத நேரங்களில், சோர்வாக இருக்கிற நேரங்களில் அது நமக்கு அந்த நாட்களை திரும்பி பார்க்கும்போது ஆண்டவர் இவ்வளோ நன்மைகளை செஞ்சுருக்காரு என்னுடைய வாழ்க்கையில், அவருடைய வசனங்கள் மூலமாக இவ்வளோ என்னைய வழிநடத்தியிருக்காரு அப்படின்றத நம்ம நினைக்கும்போது இன்னும் அவர் மேலே இருக்கிற விசுவாசம் அதிகமாக கூடும். அது ஒரு பெரிய பலன் நமக்கு. அதனால் உங்களையும் இதே மாதிரி நான் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன வீடியோ பண்ணுங்கள், பரவாயில்ல.
பண்ணி உங்களுக்குன்னே வச்சுக்கோங்க. அதை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு அது வந்து அது பார்க்கும்போது என்கரேஜிங்காக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் சோர்வாக இருக்கும்போது வேறு யார் தி பெஸ்ட் பர்சன் ஹூ கேன் ஹெல்ப் வந்து ஆண்டவருக்கு அப்புறமா தி பெஸ்ட் பர்சன் ஹூ கேன் ஹெல்ப் யூ இன் திஸ் வேர்ல்ட் இஸ் யூ. ஆண்டவருக்கு அப்புறமா நீங்கள் தான் உங்களை ஹெல்ப் பண்ணணும். ஆண்டவருடைய துணையோடு நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப். நீங்கள் தான் உங்களுக்கு ஹெல்ப் ஆண்டவருக்கு அடுத்து. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய குடும்பம், நம்மளை நேசிக்கிறவங்க. நமக்கு தானே நம்மளை பற்றி தெரியும். எனக்கு தான் என்னை பற்றி தெரியும். ஆண்டவருக்கு நான் யாருன்னு தெரியும். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை அவருக்கு. எனக்கு என்னை பற்றி எனக்கு தான் நல்லா தெரியும். அதே மாதிரி உங்களை குறித்து ஆண்டவருக்கு தெரியும் எல்லாம். அதே மாதிரி உங்களை குறித்து உங்களுக்கு தான் தெரியும். அப்போ நீங்கள் ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களுக்குள்ளே என்ன பேசுகிறீங்க அது வந்து ரொம்ப முக்கியம். எப்படி உங்களையே நீங்கள் என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், அப்படி தானே வசனம் இருக்குது. அப்போ நமக்கு நம்ம பேசி நம்ம கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மளை பற்றியே நிறைய காரியங்கள் நமக்கு தெரியாது, நம்மளை பற்றியே நம்ம ஸ்டடி பண்ணுவோம். அப்போ இன்னும் அது வந்து ஹெல்ப் பண்ணும். அது என்னுடைய பர்சனல் அனுபவம். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமோ எனக்கு தெரியல. ஆனாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் ஷேர் பண்ணேன். God bless you.